வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. பம்ப்கின் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 400 கிராம் அளவு பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலை செத்திட்டு இந்த மாதிரி பூசணிக்காய், ஒரு கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஏர் ஃப்ரையரில் தான் போட்டு பேக் பண்ண போகிறேன். இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு அதுவும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா பேக் ஆகி வரும். இந்த மாதிரி பேக் ஆகிட்டு இருந்துச்சு என்னோடது. ஸோ இதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு நல்ல ஒரு திக் பாட்டம் பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், வீட்டில் பாஸ்தாக்கெலாம் யூஸ் பண்ணுறது இருந்ததுன்னா அதையும் கொஞ்சமாக போட்டுட்டு சால்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு சர்விங் பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா ரோஸ்ட் பண்ண பூசணிக்காய் விதை இருந்ததுன்னா மேலே போட்டு விடுங்க.